கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சற்று ஒரு அதிகாரத்திற்கு முன்னே, அதாவது 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார். யோசுவா 3:7 வாக்கு பண்ணினதை 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நிறைவேற்றி முடித்தார். ஒரே நாளிலே என்று வாக்கு பண்ணினாரோ அன்றைக்கே அவன் வாழ்க்கையில் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றினார் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேவன் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எவைகளை கடக்க முடியாதவைகளாய் காணப்படுகிறீர்களோ, எதை கடக்க கூடாமல் தவிக்கிறீர்களோ, அவைகளெல்லாம் நீங்கள் கடக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு துணை செய்யும் ஒரு நாளாய் இந்த நாள் இருக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே சாய்ந்து போனவைகளாய் காணப்படுகிறவைகள் எவைகளோ அவைகளை சாட்சியுள்ளவைகளாய் தேவன் நிறுத்தும் ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. நம்முடைய தேவன் வாக்கு பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு பண்ணினார், அதை அவர் அன்றைக்கே நிறைவேற்றினார். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இதுதான் அவர் சொன்ன வாக்கு தத்தம். அதே போல அந்நாளிலே கர்த்தர் அதை நிறைவேற்றி முடித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோர்தானை குறித்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், வாக்கு தத்தத்திற்கும் அதன் நிறைவேறுதலுக்கும் நடுவே நிற்கும் ஒரு தடைதான் யோர்தான். என கேட்கும் தேவன் ஜனமே, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிய தேசத்தை அவனுடைய பின் சந்ததியாக இஸ்ரவேலர் சுதந்தரித்துக் கொள்ளும் ஒரு காலத்தில் இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார். இருப்பு காலவாயாய் அறியப்படுகிற எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற ஜனமாக மோசேயின் கரங்களால் நடத்தப்பட்டு வருகிற ஜனங்கள். இந்த ஜனங்கள் பாருங்கள், இவர்கள் மோசேயின் காலத்துக்கு பிறகு யோசுவாவின் காலத்திலே அந்த வாக்குத்தத்த நிறைவேறுதலுக்குள்ளாக கடந்து வருகிறார்கள். இவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லப்படுகிற அந்த கானானுக்கும் இவர்களுக்கும் இடையிலே நிற்பது இப்பொழுது ஒரு யோர்தான் தான். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே வாக்கு பண்ணப்பட்ட பெருத்த நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு முன்பதாக இடையூறாக தடையாக நின்று கொண்டிருக்கிற யோர்தான், இன்றைக்கு அதை குறித்து தான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த யோர்தானை நீங்கள் நிச்சயமாய் கடந்து செல்வீர்கள். உலக பிரகாரமாய் இது கடக்க கூடாததாய் இருக்கலாம். ஒருவேளை ஞானிகள் சொல்லலாம், இப்பொழுது கடக்க வேண்டாம், சில காலம் கழித்து கடந்து விடலாம் என்று சொல்லி. காரணம், யோர்தானை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், அது அறுப்பு காலத்தில் மாத்திரமே கரை புரண்டு ஓடக்கூடியது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அது தெளிவாய் சொல்லுகிறது, அறுப்பு காலத்திலே கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். எனவே ஒருவேளை மனுஷ ஆலோசனை என்னவா இருக்கும் என்று சொன்னால், நாம் தாமதமாய் இருந்தால், சற்று தாமதிப்போம் என்றால், சற்று காத்திருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் கரை சேரலாம் என்று ஒருவேளை சொல்லக்கூடும். ஆனால் தேவன் இங்கே அவர் காலத்தையும் மாற்றவில்லை, தாமதத்தையும் ஏற்படுத்தவில்லை, ஒரு அற்புதத்தை செய்தார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அவர் காலத்தை இப்பொழுது மாற்ற விரும்பவில்லை. உங்களுக்காக இந்த காலத்தை மாற்றி வைக்க அவர் விரும்பவில்லை. உங்கள் வாழ்க்கையிலே தாமதத்தையும் ஏற்படுத்த விரும்பவில்லை. இதற்கு மாறாக ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதத்தை இன்று உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்யும்படிக்கு விரும்புகிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கரை புரண்டோடுகிற அந்த முதலாவது மாதத்தில் தானே அவர்கள் அதை கடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். என கேட்கும் தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற நீங்கள் ஒருவேளை வனாந்த அலைச்சல்களின் மத்தியிலே
ஒருவேளை சோர்ந்து போய் இந்த நாளிலே இந்த யோர்தானை பார்த்து திகைத்து நிற்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக அற்புதம் செய்வேன், நிச்சயமாக வல்லமை வெளிப்படும். வாக்கு பண்ணப்பட்டவைகளுக்குள்ளே நீங்கள் கால் மிதிக்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதத்தை செய்யும்படிக்கு ஆண்டவர் 4 ஆசாரிகளை தெரிந்து கொள்கிறார். உடன்படிக்கை பெட்டி சுமக்கும்படிக்கு 4 ஆசாரியர்கள். அது மாத்திரமல்ல, தேவன் ஒரு காரியத்தை யோசுவாவின் இடத்திலே பேசுகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனிக்கும் பொழுது 2ஆம் வசனம் முதற்கொண்டு 7ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது அங்கே விசேஷமான 12 பேரை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் விரும்புகிறவைகளுக்கு தோள் கொடுக்கிற 12 பேர். அதுவரைக்கும் அவர்கள் தங்களுக்கு விருப்பமான, தங்களுக்கு சொந்தமான, தங்களுக்கு பிரியமானவைகளை சுமந்து வருகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கட்டளையின்படி இப்பொழுது அவைகளையெல்லாம் இறக்கி வைத்துவிட்டு கர்த்தருக்கு பிரியமானதை சுமக்கும்படி தோள் கொடுக்கிறவர்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த தண்ணீர் வற்றி போனவுடனே, ஆசாரிகளுடைய உள்ளங்கால்கள் பட்டவுடனே தண்ணீர் எல்லாம் உலர்ந்து போனது. தரை வழியாய் இஸ்ரவேலர் கடந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த தரையிலே பார்க்கும் பொழுது, அந்த ஆழமான இடத்தில் பார்க்கும் பொழுது சாய்ந்து கிடந்த 12 கற்கள், அவைகளை தூக்கிக் கொண்டு தோளிலே தூக்கிக் கொண்டு போய் அவர்களுடைய கூடாரத்திற்கு அருகிலே சாட்சியின் தூண்களாய் அவைகளை நிறுத்தினார்கள். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஒருவேளை உங்கள் விசுவாசம் இதுபோல சாய்ந்து போன விசுவாசமாய் இருக்கலாம். அந்த சாய்ந்து போன விசுவாசத்தை இன்றைக்கு அவர் சாட்சியுள்ள விசுவாசமாய் நிறுத்தும்படிக்கு தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பதாகவும் மேன்மைப்படுத்தினவர் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்ய போகிறார். கடக்க முடியாதவைகளை கடக்க செய்வார். சாய்ந்து போனவைகளை சாட்சியாக நிலை நிற்கும்படி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.